ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தான் நம்ம நியூ சிஎம் பதவியேற்றிருக்காங்க. பதவியேற்ற கொஞ்ச நேரத்திலேயே ஒரு புது பஞ்சாயத்து. எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டது தான். வந்தே மாதரம் போது படிச்சிருக்காங்களே காலையில், தமிழ் தாய் வாழ்த்தில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கட்சிகள், சில கட்சிக்கு பிடிக்காதவர்கள் எல்லாருமே ஒரு கண்டனம் தெரிவிச்சிட்ருக்காங்க. வர்ற காலத்தில் எதுக்கு தான் கண்டனம் தெரிவிக்கணும்னு ஒரு விவசாயம் இல்லாமல் போச்சு. அதாவது நான் ரொம்ப சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. வந்தே மாதரம்னா மேலே அர்த்தம் என்ன? தாயை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். தாயினா யார்? நம்ம இந்திய தாய்நாட்டை வணங்குகிறேன் அப்படின்னு தான் வந்தே மாதரம்னு அர்த்தம். இது ஒரு நேஷ்னல் சாங்கு, கிட்டத்தட்ட ஜனகணமன நம்மளோட நேஷ்னல் அந்தம் மாதிரின்னு வச்சுக்கலாம். தமிழ் தாய் வாழ்த்துனா என்ன? நம்ம தமிழ்நாட்டு தாயை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்லணுன்னா நேஷ்னல் சாங் வந்து வந்தே மாதரம், ஸ்டேட்டுடைய அந்தம் வந்து தமிழ் தாய் வாழ்த்து. இப்போ இதில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து அவங்க படிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம படிக்கவே இல்லைன்னா நம்ம கண்டனம் தெரிவிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது, லாஜிக் இருக்குது. பட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு படித்தது வந்து வந்தே மாதரம் நேஷ்னல் சாங்கு, இந்திய தாய்நாட்டை வணங்குகிறேன் அப்படின்னு ஒரு நம்மளோட நாட்டை பெருமைப்படுத்தி முதல்ல பாடியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டுடைய அந்தம் தமிழ் தாய் வாழ்த்து பாடியிருக்கிறாங்க. இதில் நம்ம என்ன நினைக்கணும்னா, இப்போ எல்லா மக்களுடைய மனசுலேயும் ஒரு ஒரு வெஞ்சன்ஸ் மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோடய ஸ்டேட்டு தான் பெருசு, என்னுடைய ஸ்டேட்டை தவிர மற்ற ஸ்டேட்டுலாம் ரொம்ப லோவானது அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பான்மை வந்துடுச்சு. அதாவது நம்ம எல்லாருமே இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்திய குடிமகன்கள், இந்திய நாட்டுடைய பிரதிகள், அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்டுடைய விஷயங்கள்லாம் நம்ம நினைக்கணும். இப்போது நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்னா நான் ஒரு தமிழன் அப்படின்னு நான் சொல்கிறது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு இந்தியன். அதுக்காக உடனே என்னடா இந்தியன் சொல்கிறான் அப்படின்னா ஹிந்தி திணிப்புக்கு வந்து ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஹிந்தி, பிற மொழிகள் எல்லாத்துக்குமே மொழிகளுக்கு தான் நம்ம ஆதரவு கொடுப்போமே தவிர திணிப்புக்கு நம்ம ஆதரவு கொடுக்கறது இல்லை. ஹிந்தி திணிப்புக்கு நம்ம ஆதரவு கொடுக்கறது இல்லை. பட் ஒரு குடிமகனாக, இந்திய குடிமகனாக, இந்தியன் சிட்டிசனாக ஃபஸ்ட்டு நம்ம இந்திய நாட்டுடைய பிரதிநிதியாக தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய மாநிலத்துடைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு லைசன்ஸ் எடுக்கிறோம். அதில் இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் தான்